ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜ் வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் கொடுங்க. நான் போடுற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இப்போது குருமாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், அப்புறம் ஒரு 10 அளவுக்கு தேங்காய், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. இதில் மசாலா நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இதுதான். அப்புறம் தாளிக்கிறதுக்கு புதினா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கிராம்பு, பட்டை, ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா அரைச்சிக்கோங்க அந்த தேங்காவையும் பச்சை மிளகாவையும். இப்போது ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. நான் கடுகு சேர்க்கலை. இப்போது ஆனியனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா குக் ஆகணும். நல்லா ஆனியன் குக் ஆன பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எந்த இது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி புதினாவும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். புதினாவை நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அந்த தேங்காய் கூட. இப்போது இது நல்லா குக் ஆகட்டும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நான்வெஜ்ஜு குருமா மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும், சூப்பராக. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜு எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெஜ்ஜு நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா காய் குக் ஆனால் தான் நமக்கு குருமா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து குக் ஆகிடுச்சான்னு பாருங்கள். இல்லைனா மறுபடியும் மூடி போட்டு 5 மினிட்ஸ் நீங்கள் வெஜ் எல்லாத்தையும் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா வெஜ் எல்லாமே கொஞ்சம் நல்லா குக் ஆனால் தான் உங்களுக்கு குருமாவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் முதல்ல நம்ம வெஜ்ஜை நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போது இது நல்லா குக் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதுதாங்க மெயின், தேங்காய், பச்சை மிளகா. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு என்ன கட்டியாக வேணும்னா கட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க, தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லும் உங்களுக்கு போகும். ஸோ அதனால் இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதிக்குது பாருங்கள். இது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா நம்ம ஆஃப் பண்ணி சூப்பராக நம்ம குருமாவை சர்வ் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு உடனே செஞ்சு சாப்பிடக்கூடிய சூப்பரான குருமாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான குருமா ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.